நம்ம வீட்டிலேயே இருந்து நம்ம ஹேரை எப்படி பவுன்ஸியாக தெரிகிற மாதிரி ஹேர் கட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் காமிக்க போகிறேன். ரொம்ப அழகாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப பவுன்ஸியாகவும் இருக்கும். உங்கள் ஹேர் வந்து ரொம்ப லுக்காக தெரியும். எல்லாருக்கும் அடிமுடி வந்து ரொம்ப சூம்பி போயிருக்கும். ஸோ அப்படிலாம் இல்லாமல் நல்லா பவுன்ஸியாக தெரிகிற மாதிரி உங்கள் ஹேர் நல்லா லுக்காக எல்லாருக்கும் பார்த்தோன்னே பரவாயில்லையே அடி வரைக்கும் முடி அழகாக இருக்கே அப்படின்னு தெரிகிற மாதிரியான ஹேர் கட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து இதில் பார்க்கலாமா? பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து ஷாப்புக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை, செல்ஃபாகவே ஹேர் கட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்படி ஹேர் கட் பண்ணுறதுனால ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து வராமல் இருக்கும். நான் வந்து 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஹேரை வந்து கட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி லைட்டாக தான் அடிமுடி வந்து வெடிச்சு போயிருக்கும், இல்லைனா ஓவராக வெடிச்சிரும். இப்போ வந்து நான் 4 மாதத்துக்கு மேலே ஆகிட்டேன், நான் லைட்டாக வெடிச்சிருக்கு. ஒரு சில பேருக்கு ரொம்ப ரெண்டாக கிழிஞ்சு போய் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஹேர் கட் பண்ணுறதுனால இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு யாருக்கு வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் போகிறதுக்கு வந்து ரெமெடி தெரியும் அப்படின்னா கூட எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது எப்படி ரியலாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம வந்து டீட்டெயிலாக வீடியோக்கு போயிடலாம். நான் வந்து ஹேரை வந்து 2 பார்ட்டாக பிரிக்கிறேன், சரிங்களா? ஃப்ரண்ட்டில் இருந்து உச்சி எடுத்து பேக் சைடு வரைக்கும் கொண்டு போய் நல்லா நீட்டாக ஹேரை வந்து ஒன்று போல் பிரித்து இந்த மாதிரி காது வரைக்கும், அதாவது நம்ம புருவத்தோட சைடு வரைக்கும் ஹேரை வந்து நல்லா நீட்டாக எடுத்து விட்டு இந்த மாதிரி ஒரு பேண்ட் வந்து போட்டு ஹேரை வந்து என்ன செஞ்சுக்கிறேன்னா கெட்டி வச்சுக்கிறேன், சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஹேரை வந்து யூ ஷேப்பில் ஹேரை வந்து கட் பண்ணுறதுக்காக. ஸோ நான் வந்து நிறையாலாம் ஹேர் கட் பண்ண போகிறதில்ல, லைட்டாக தான் ஹேர் கட் பண்ண போகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஹேர் கட் பண்ணும்போது அதிகமாக வெட்டி விட்றாதீங்க, இல்லைனா ஹேர் வந்து லென்த் ஆகாது. அதனால் கொஞ்சமாக வெட்டினா போதும். நான் வந்து 1 இன்ச் வந்து கட் பண்ணுறேன். 1 இன்ச்னால் நம்மளோட ஆள்காட்டி, அதாவது நம்மளோட ஆள்காட்டி விரல் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இதில் அப்படியே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டிருக்குள்ள அந்த லைன் வரைக்கும் நான் வந்து ஹேரை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. கண்ணா பின்னான்னு வெட்டிடக்கூடாது, ஈக்குவலாக வெட்டணும். இல்லைனா நீங்கள் வந்து அந்த சைடு கூட ஒரு ரப்பர் பேண்டு போட்டுக்கோங்க. எனக்கு வந்து அது ஹேர் கட் பண்ணி பழக்கம் இருக்குது, அதனால் நான் வந்து ரப்பர் பேண்ட் போடலை. ஸோ நான் இப்படி டைட்டாக பிடிச்சி லைட்டாக அப்படி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி க்ரச்சக்குன்னு ஒரு வெட்டிடுறோம். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி வெட்டி விட்டுட்டு நீங்கள் என்ன செஞ்சிடணுன்னா ஹேர் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும். இப்போ பாருங்கள், நான் வந்து வெட்டிட்டேன். எவ்வளோ வெட்டியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாமா? கொஞ்சம் தான் வெட்டியிருப்பேன், நீங்களே பாருங்கள், ரொம்ப கொஞ்சம் தான் வெட்டியிருக்கேன். இவ்வளோ தான் நான் வந்து வெட்டுவேன், இதுக்கு அதிகமாகலாம் வெட்ட மாட்டேன். ஏன்னா ரொம்ப அதிகமாக வெட்டிட்டிங்கன்னா ஹேர் வந்து நீளமாக நமக்கு வளராது இல்லையா? அதனால் ஏன்னா நமக்கு வந்து 3 மாதம் 4 மாதத்துக்கு முடி அவ்வளோதான் வளரும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சமாக வெட்டிக்கிட வேண்டியதான். இப்போ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வெட்டி விட்டேன். இப்போ எனக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. நான் எதுக்கும் செக் பண்ணிக்கிடுவேன் ஈக்குவலாக இருக்குதா அப்படின்ட்டு. ரைட், எனக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. இல்லை அசிறு பிசிறு இருந்துச்சுன்னா லைட்டாக வெட்டி விட்டுக்கோங்க, அதுக்காக அதிகமாக வெட்டி விட்றாதீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஹேரை அப்படியே பின்னாடி திருப்பி போட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன், சரிங்களா? ஸோ நம்ம வந்து சிக்கல்லாம் எடுத்துகிட்டு பின்னாடி ஹேரை தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக யூ ஷேப்பில் இருக்கும் நம்ம ஹேர். இது வந்து யூ கட் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே வீட்டில் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கடையில் போய் 100 200 செலவு பண்ண வேண்டாம், பார்த்தீங்களா? நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்லர் பக்கம் போனதில் ஒன்று ஃபேமிலியில் பேரண்ட்ஸ் யாராவது வெட்டுவாங்க, இல்லைனா பெரும்பாலும் நானே தான் வெட்டுவேன். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி யூ ஷேப்பில் ஹேர் வந்து நீட்டாக வந்துருச்சு. இப்போ வந்து பிளெயினாக இருக்குது, உங்களுக்கு ஹேர் பார்த்தீங்கன்னா தெரியும், அடியில் வந்து பிளெயினாக இருக்குது. இன்னும் பவுன்சி லுக்கு, அதே மாதிரி லைட் லேயர் லுக் வந்து தெரியலை. ஸோ நான் வந்து லைட்டாக பவுன்சியாக நல்லா லேயராக வர்றதுக்காக நான் கட் பண்ணணும். உங்களுக்கு யூ ஷேப்பே போதுனாலும் இது அழகாக இருக்கும். நீங்கள் வந்து போன்டெயில் போடுறதுக்கு, ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் போன்டெயில் போட்டிங்கன்னா அடியில் முடி வந்து சும்மா சூப்பராக இருக்கும், சரிங்களா? நீங்கள் இப்படி கூட விடலாம். இல்லை எனக்கு லைட்டாக எனக்கு வந்து என்ன செய்யணும், பவுன்ஸியாக தெரியணும், லைட் லேயர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய ரெகுலர் கட்டே இது தான், சீக்ரெட்டே இது தான். ஃபஸ்ட் டைம் நான் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரி போன்டெயில் போடுறத நான் வந்து உச்சந்தலைக்கு கொண்டு போகிறேன், சரிங்களா? உச்சந்தலை மீன்ஸ் நெத்தி பக்கம் கிடையாது, உச்சிக்கு கொண்டு போகிறேன். அதாவது நம்மளோட 2 காதும் சென்டராக சேர்கிற இடம் நம்மளோட உச்சி. சின்ன பிள்ளைங்களுக்கு உச்சி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த உச்சியில், அதாவது தென்னை மர கொண்டைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, குடுமி போட்டிருக்கோம் குழந்தைங்களுக்கு, அந்த இடத்துல தான் என்ன செய்கிறோன்னா மொத்தமாக போன்டெயில் போட்டு ஹேரை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் அப்படி கொண்டு வந்துட்டு அடுத்து ஒரு சீக்ரெட்டான ஹேர் கட் இருக்குது, அதுக்காக தான் நான் வந்து இப்படி கொண்டு வந்திருக்கேன். பார்த்துக்கோங்க, இல்லை நல்லா ஈக்குவல் ஆயிடுச்சு. காதை வந்து நீங்கள் வந்து வச்சு பார்க்கணும், காது வந்து கரெக்டாக காதுக்கு சென்டராக இருக்குதா அப்படின்ட்டு பாருங்கள். எனக்கு வந்து சென்டராக இருக்குது, 2 காதுக்குமே சென்டராக இருக்குது, உச்சந்தலையில் தான் இருக்குது, சரிங்களா?
அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு போடுற உச்சி குடுமி அந்த இடத்துல நம்மளோட மொத்த முடியும் சேர்த்து கொண்டு வரோம். ஸோ அங்கே நீங்கள் வந்து இப்போ தான் பிகினர் அப்படின்னா அங்கே வந்து ஒரு பேண்டு போட்டு கெட்டிக்கோங்க. எனக்கு வந்து இது ஆல்ரெடி பழக்கம் இருக்கிறதுனால நான் என்ன செய்கிறேன்னா சீப்பை வச்சு இழுத்து இழுத்து மேலே கொண்டு போய் கரெக்டாக வெட்டிடுவேன். அதாவது இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு என்ன செய்வோன்னா ஒரு ஹேர் கட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஈக்குவலாக பிடிச்சி கொண்டு போய் ஹேரை வந்து கட் பண்ணி விட போகிறேன். சரிங்களா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். லாங் ஹேராக இருந்தால், ஷார்ட் ஹேராக இருந்தால் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு மீடியம் ஹேர், ஷார்ட் ஹேர் அப்படின்னா இந்த ஹேர் கட் உண்மையாகவே சொல்கிறேன் உங்களுக்கு அவ்வளோ ஒரு லுக்காக சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்களே வீட்டில் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் வந்து எந்த பார்லருக்கும் போக மாட்டீங்க. சரிங்களா? நான் வந்து பார்லர்லாம் போக மாட்டேன். அதனால நானே வீட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிடுவேன். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கொண்டு போகிறேன். ஏன்னா லென்த் இருக்குது. ஸோ அந்த லென்த்தை வந்து மேனேஜ் பண்ணி நம்ம கொண்டு போகணும். அதே மாதிரி லைட்டாக விட்டுட்டிங்க அப்படின்னாலும் ஹேர் வந்து சொதப்பிடும். ஸோ ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகிறதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் எந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி அழகாக நீட்டாக எடுத்து தான் என்ன செய்யணும்னா ஹேர் கட் பண்ணணும். நானே வீட்டில் வந்து செல்ஃபாக லேயர் கட்லாம் பண்ணுவேன். முந்தி நிறைய பண்ணிகிட்ருந்தேன். இப்போ வந்து ஹேரை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா நிறைய ஹேர் லாஸ்லாம் பண்ணி நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நம்ம எப்படிலாம் ஹேரை வந்து ரீக்ரோத் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதுனால. ஸோ ஓகே, இப்போ அதை பேச விரும்பலை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொண்டு வந்து உச்சியில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதே மாதிரி 1 இன்ச் தான். 1 இன்ச் என்ன செய்கிறேன்னா கட் பண்ணிக்கிறேன். இதையும் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இது தாங்க சீக்ரெட்டு. இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னு வைங்க, உங்கள் ஹேர் அப்படி இருக்கும். இப்போ லைட்டாக பிசுறு இருக்குதா என்ன அதுன்னு பார்த்துக்கிடணும். எனக்கு வந்து லைட்டாக பிசுறு இருக்குது. ஸோ அதையும் லைட்டாக என்ன செஞ்சுக்கிறேன்னு ட்ரிம் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸும் போயிட்டு நம்ம ஹேர் நீட்டாகிட்டு இப்போ உங்களுக்கு லுக் எப்படி இருக்குது அப்படின்னு நான் காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தான் வெட்டியிருக்கேன். சரிங்களா? இப்போ லுக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோமா? இப்போ நான் பின்னாடி எடுத்து போட்டுட்டேன். இப்போ நான் வந்து கட் பண்ணாமல் தான் காமிக்கேன். ஸோ நீங்கள் நான் வந்து வீடியோவை கட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து தெரியாது இல்லைங்களா? விசிபிளாக உண்மையாகவே கீழே வந்து லைட்டாக பவுன்ஸியாக தெரியுதா, லேயர் இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக அடுக்கடுக்காக உங்களுக்கு வந்து கீழே வந்து பவுன்ஸியாக இருக்கும். சரிங்களா? இது நீங்கள் வந்து பின்னல் போட்டாலும் சரி, போன்டெயில் போட்டாலும் சரி, உங்களுக்கு லுக் வந்து சும்மா சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் நான் வந்து இப்படி போட்டிருக்கேன். உங்களுக்கு கிளியராக தெரியுதா வீடியோவில்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் இந்த மாதிரி வீட்டிலே சிம்பிளாக மிஞ்சி போனால் ஒரு 10 minutes to 15 minutes தான் ஆகும். ஆனால் கட் பண்ணுறது டக்குன்னு கட் பண்ணிடலாம். இந்த இப்படி எடுத்து சிக்கல் எடுத்து பண்ணுறது தான். இப்போ பாருங்கள், அடியில் பாருங்கள் எவ்வளோ பவுன்ஸியாக லுக்காக இருக்குது பார்த்தீங்களா? யூ ஷேப்பில் லுக்காக இருக்குது ஹேர். ஸோ நான் வந்து ரிட்டன்லேயும் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். சரிங்களா? யூ ஷேப்பில் இருக்குதா அப்படிங்கிறதுக்காக போட்டு 2 படிச்சுனா பிரித்து நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நான் ரிட்டன்லேயும் பின்னாடி போட்டேன். இப்போ பாருங்கள் ஹேர் வந்து எவ்வளோ வாவ் அப்படின்னு இருக்கா. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கும் சொல்லுங்கள். இது தாங்க என்னோடய ரெகுலர் ஹேர் கட்டு. முந்தி வந்து நிறையா லேயராலாம் ஹேர் கட் பண்ணி பார்த்துருந்தேன். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து ஹேரை வளர்க்க ஆரம்பித்தோன்னே இப்படி இருக்குது. இன்னுமே நல்லா நம்ம வந்து ஹேரை நல்லா இன்னும் லென்த்தாக வளர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து எப்படி லேயர் கட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நானே எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து கீழே எவ்வளோ அழகாக பவுன்ஸியாக இருக்குது. போன்டெயில் போட்டாலும் நம்ம ஹேர் அழகாக இருக்கும், பின்னல் போட்டாலும் அழகாக இருக்கும், லூஸ் ஹேர் விட்டாலும் அழகாக இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த ஹேர் வந்து சூட்டபிள் ஆகும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா லைட்டாக லேயர் இருக்கும், அதே மாதிரி நல்லா பவுன்ஸியாகவும் இருக்கும். ஸோ வந்து நான் சொல்லி பார்க்குறத விட நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அதே மாதிரி ஒரு சின்ன டெக்னிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி அதாவது வளர்பிறை தேதிகள் சொல்லுவாங்க, அப்போ தான் ஹேர் கட் பண்ணணும். தேய்பிறை தேதிகளில் ஹேர் கட் பண்ணக்கூடாது. அது என்னமோ தெரியலை, அப்படி சொல்லுவாங்க, ஹேர் வளராதுன்னு. இப்போ பாருங்கள், நம்மளோட அடிமுடிகளில் வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இல்லை. இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன்னா இப்போ இதில் நம்மளோட ஹேர் ஆயிலை வந்து அப்ளை பண்ண போகிறோம். நம்மளோட ஹேர் ஆயில் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அந்த ஹேர் ஆயிலை வந்து என்ன செய்கிறேன்னா அடிமுடியில் லைட்டாக தடவி கொடுத்துட்றேன். இப்படி தடவி கொடுத்துட்டா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வராதுமாங்க. அதுக்காகத்தான் இப்படி பண்ணுறேன். பட் உண்மையாகவே எனக்கு இப்படி செஞ்சாலுமே லைட்டாக ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து வரதான் செய்யுது. அது நேச்சராக எல்லாருக்குமே வரும் தான் போல். வராது அப்படிங்கிறதுக்கு எதுவும் ரெமெடி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதையும் டெமோ வீடியோவாகவே நான் போட்டு காமிச்சிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், அதே மாதிரி செஞ்சும் காமிக்கிறேன். ஓகே ஃபேமிலிஸ், பாய். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.